வணக்கம். இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் பரபரப்பான நிமிடங்கள், திக் திக் நிமிடங்களை கடந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த காணொளி மூலமாக சில கோரிக்கைகளும் பொதுமக்களுக்கு சில விழிப்புணர்வுகளையும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அந்த திக் திக், அப்படி என்ன பரபரப்பு உங்களுக்கு, அப்படி என்ன பதட்டமான சூழ்நிலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு 11 மணி இருக்கும். எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய படம் ஓடுகின்ற தேட்டர், கிங்டம் ஓடுகின்ற தேட்டரை முற்றுகையிட போகிறோம் நாம் தமிழர் கட்சி சார்பில் அப்படின்னு நிகழ்வை நாங்கள் முன்னெடுக்க இருந்ததால் அதை அதுக்கு தயாராகி கொண்டிருந்த நேரம் கூட வச்சுக்கலாம். அந்த நேரம் பார்த்து திடீர்னு என்னுடைய கணவர் கொஞ்சம் பரபரப்பாக, அதாவது கைபேசியில் ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டு, அதாவது எதிராளி பேசுகிறது கேட்குற மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் பதட்டமாக வந்தாங்க. பதட்டமாக வரும்போது நான் அதை கவனிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அங்கே பேசப்படுறதை பார்த்து உங்கள் பையனை நாங்கள் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு வட இந்தியர் தமிழை எப்படி பேசுவார்னு உங்களுக்கு தெரியும், தமிழும் ஆங்கிலமும் எப்படி அவங்க மொழியில் பேசுவாங்க, மொழி நடையில் பேசுவாங்களோ அப்படி பேசுகிறாரு. அப்போ நான் நினச்சேன், சரி பையன் லா ஃபைனல் இயர் இன்டர்ன்ஷிப்புக்காக சீனியரை பார்க்க போயிட்டுருக்கான். போகிற வழியில் ஏதோ டிராஃபிக் ரூல்ஸை மீறிட்டானா, போக்குவரத்து விதிகளை மீறிட்டானா, இல்லை வேறு ஏதாவது அசம்பாவிதமாக வேகமாக போய் அதனால ஏதோ போக்குவரத்து இதில் இது வருது போல் அப்படின்ட்டு என் கணவனும் பதட்டமாக, அவனே லாயருக்கு தான் படிக்கிறான், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. அப்போ அந்த வாக்கி டாக்கியில் பேசுகிற மாதிரியே ஹலோ ஹலோன்னு கேட்குது. அப்போ பர்ற அப்படின்னு கேட்குது. அப்படியே ஒரு வழியில் ஒரு காவல்துறை அதிகாரி பிடிச்சிட்டு வாக்கி டாக்கியில் தகவல் தெரிவிச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதாக இருந்தது. அதுக்கப்புறம் பேசும்போது பார்த்தா என்னன்னு நானும் பேசுகிறேன். சார் வாட் ஹேப்பன் சார் அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் தெரியாது போல் அப்படின்னு நினச்சிட்டு, அதனால் உங்கள் பையன் ஸ்மக்லிங் பண்ணியிருக்கான், அந்த ஸ்மக்லிங் கேஸில் நாங்கள் பிடிச்சிருக்கோம், நாங்கள் எஃப்ஐஆர் போட போகிறோம், உங்கள் பையனை காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவனோட இங்கிலீஷ் நடையில் அந்த தமிழ் எல்லாம் கலந்து ஒரு மாதிரி சொல்கிறோம். அப்போ எங்கள் பையன் அப்படி இல்லை சார், வாட் ஹேப்பன் சொல்லுங்கள், எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு, அவ்வளோதான் நாங்கள் எஃப்ஐஆர் போட போகிறோம், உங்களால் அவனை காப்பாற்றவே முடியாது, அதே ரிப்பீட் பண்ணுறேன். அப்போ நான் சொல்கிறேன், சார் எங்கே இருக்கீங்க, நாங்கள் வர்றோம், வி ஆர் கம் அப்படின்ட்டு. அவனுக்கு நம்மளும் பெரிய ஆங்கில புலமாதி கிடையாது, அதனால் எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில் நான் சொல்ல, இது லோக்கல் போலீஸ் கிடையாது, இது சிபிஐ அப்படின்ட்டு சொல்கிறாப்புல. இந்த படத்துல எல்லாம் சிபிஐ ஒரு பெரிய பில்டப் கொடுத்து ஒரு டோனில் சொல்லுவாங்களோ அதை மாதிரி. உடனே நான் சொன்னேன், ஓகே சார், வேர் வி கம், அதை பிளேஸ் சொல்லுங்கள், இடம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். பிளேஸ் சொல்கிறதுக்கு இது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது அப்படின்னு. உடனே நம்ம மைண்டில் என்ன தோணுதுன்னா, வழியில் எங்கேயோ பிடிச்சி வேனில் வச்சுருக்காங்க போல் அப்படின்ட்டு நமக்கு தோணுது. பதட்டமாகுது. என் பையன் இப்படி இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு என்ன புரிய போகுது, அவனுக்கு தமிழ் புரியுமா, ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு இடத்த சொல்லுங்கள் வர்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் பேசுகிறோம். ஏன்னா பொதுவாக போலீஸ் பிடிச்சிச்சுன்னா நம்ம காவல் நிலையம் அழைத்து செல்வாங்க, நமக்கு தகவல் தெரிவிப்பாங்க, நம்ம காவல் நிலையம் தானே போகணும், சிபிஐயாக இருந்தாலும் அப்படி தானே அப்படிங்கிறதுக்காக கேட்குறோம். அப்படி அவன் லவுடாக சிபிஐ அதை பார்க்கும்போது அதை கால் ப்ரொஃபைலில் ஒரு வயதான ஒரு சிபிஐ வடநாட்டு அதிகாரி போலீஸ் உடையில் இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி தான் ஒரு புகைப்படமும் வருது. அப்படி எங்கள் பதட்டத்தின் உச்சிக்கே நம்ம போயாச்சு. போயிட்டு கொஞ்ச நேரத்தில், சார் நாங்கள் இடத்த சொல்லுங்கள் வரோம் அப்படின்னோடனே, இடத்துக்கெல்லாம் வர வேண்டாம், நீங்கள் ஜிபே பண்ணுங்க அப்படிங்க. ஜிபே பண்ணணுமா? உடனே நமக்கு ஜிபேன்ன உடனே எனக்கு தூக்கி வாரி போடுது. உடனே என் வீட்டுக்காரர் ஆக்ஷனில் இதில் சைகை மொழியில் சொல்கிறாரு, பேப்பர் பென் எடுத்து நம்பர் எழுது அப்படிங்கிற மாதிரி. உடனே நான் எழுதுறேன், சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். ஜிபே நம்பரை சொல்கிறாப்புல. எழுத எனக்கு என்ன தோணுதுன்னா, எப்படி ஒரு காவல்துறை கைது பண்ணுச்சுன்னா ஜிபே நம்பரில் முன்ன பின்ன பார்க்காமலே எடுத்த உடனே ஜிபேயில் பண்ண சொல்லுவாங்க. நம்ம காவல்துறை அதிகாரிகள் பிடிச்சாங்கன்னா லஞ்சம் வாங்குறதா இருந்தால் கூட ஜிபேயில் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்களே. இந்த இடத்துக்கு வாங்க, எங்களுக்கு இவ்வளோ தாங்க, அப்போ வேணால் நாங்கள் வழக்கு போடாமல் பார்த்துக்குறோம், அப்படி தானே ரொம்ப மேதாவித்தனமாக, ரொம்ப புத்திசாலித்தனமாக, ரொம்ப நல்லத்தனமாக பேசுவாங்க அப்படின்னு நினச்சேன். எனக்கு அப்புறம் பயங்கர மனசுக்குள்ளே என்ன தோணுச்சுன்னா, ஓஹோ நம்ம நாம் தமிழர் கட்சியில் பொறுப்பில் இருக்கிறனாலையும் நம்முடைய பல வலைதளங்களில் இந்த ஆட்சி அதிகாரத்தை நம்ம அவலங்களை பேசுகிறதுனாலையும் இந்த இப்போ நடக்கின்ற திமுக அரசை அவர்களுடைய அவ்வளவு அயோக்கியத்தனங்களையும் நம்ம பேசுறதுனாலையும், நாமளும் சொந்தமாக யூடியூப் சேனல் வச்சு அதுலேயும் அவங்கள பொழந்து கட்டுறதுனாலையும் நம்ம பெருசாக பிரபலம் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. பெருசாக ரீச் ஆகிடலாம், நமக்கு அப்படி லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லை நம்ம வீடியோவை பார்க்குற வியூவர்ஸோ பெருசாக கிடையாட்டியும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள பாதிச்சிருக்கோமோ, அரசியல் காழ்ப்புணர்ச்சி. ஏன்னா சின்ன பதிவு போட்ட சாதாரண சாமானியர்களையே கூட்டிகிட்டு போய் திருச்சி ஐபிஎஸ் என்ன கொடுமைப்படுத்தினாருன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி காளி அப்படி
அப்படிங்கிற பையனை வந்து என்ன பாடுபடுத்துறாங்கன்னு தெரியும். அதே மாதிரி சாவித்ரி கண்ணன் பத்திரிகையாளர் அவர்களை எப்படி போலியாக கைது பண்ணிட்டு போனாங்க அப்படி எல்லாமே நமக்கு தெரியும். அப்போ சாமானியர்கள் கையில் சிக்கினா இவங்க என்ன பாடுபடுத்துவாங்கன்னு நமக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன இப்போ வந்து ட்விட்டரில் பதிவு போட்டதில் கூட்டிகிட்டு போன நாம் தமிழர் கட்சியில் எல்லாரும் ஒன்றும் பெரிய பிரபலம் கிடையாது. சாதாரண ஆட்களாக கூட இருந்திருப்பாங்க, உறுப்பினராக கூட இருந்திருப்பாங்க, யாருமே பெருசாக தெரியாத நபராக கூட இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுடைய அரசியல் வக்கரத்தை வந்து அதில் காட்ட தான் செய்கிறாங்க. வன்மத்தை வந்து கக்குறாங்க, அடித்து உதச்சி பின்னி எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது நம்மளையும் வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நம்ம குழந்தைகள் நல குழுமத்திலையும் அத்தனை ஐஏஎஸையும் மாவட்ட ஆட்சியர், சமூக நலத்துறை, சமூக பாதுகாப்புத்துறை எல்லாத்தையுமே வந்து நிற்க விட்டு கேள்வி கேட்டு அவங்கள வேற நம்ம பாடப்படுத்தி வச்சுருக்கோம். இப்போ அதனால நேரம் கிடைக்கும்போது நைஸாக விளையாடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் மனசுக்கு முதல்ல அதாங்க தோணுச்சு. வேறு எதுவுமே தோணல. கட்சி ரீதியாக நம்மளை பாடுபடுத்தணும்னு நினச்சி ஏதோ செய்கிறாங்க போல் அப்படி தான் நினச்சேன். ஜிபே நம்பர் கேட்கும்போது தான் கொஞ்சம் ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சுது. ஜிபே நம்பராக இருக்க வாய்ப்பு. ஜிபே நம்பர் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து காவல்துறை. ஏன்னா காவல்துறை பொய் வழக்கு போடணும்னு நினச்சாலோ காழ்ப்புணர்ச்சியில் பண்ணணும்னு நினச்சாலோ அது ஒரு மேலிட உத்தரவாக தான் இருக்கணும். அரசியல் மேலிட உத்தரவாக தான் இருக்கணும். அந்த அரசியல் மேலிட உத்தரவின்படி இப்படி நாங்கள் பையனை வந்து நாங்கள் பிடிச்சிருக்கோம், ஸ்மக்லிங் கேஸ் போடுறோம்னா அதை போட்டு தான் நம்மளை கேவலப்படுத்துவாங்களே தவிர அவனை அப்படி தான் நம்மளை வந்து மன உளைச்சலை கொடுக்கணும், நம்மளை அலக்கழிக்கணும், நம்மளை காயப்படுத்தணும், நம்மளை மட்டுப்படுத்தணும், பயமுறுத்தணும், நம்ம வாயை அடைக்கணும். இனிமே வந்து நம்ம கட்சி ரீதியாக கட்சி சார்பாகவும் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் பேசக்கூடாது, அரசியல் அயோக்கியத்தனங்களையும் நிகழ்கால அரசியல் அயோக்கியத்தனங்களையும் பேசக்கூடாதுன்னா அவங்க வந்து நம்மகிட்ட காசு டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக பொய் வழக்கு போடுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அப்படி தான் பண்ணுவாங்கன்னு தோணுனாலும் ஃப்ராடுங்கிறத என்னால் ஒரு ஃப்ராடு கால் இது சைஃபர் கால் அப்படிங்கிறத ஜீரணிக்கவே முடியலை. முன்னாடி வந்து நிற்கிறது இது வந்து காவல்துறை வந்து காவல்துறை ஏதோச்சையா வழியில் ஏதோ ஒரு விதத்தில் மாட்டும்போது இவன் ரூல்ஸ் பேசுனதுனால கோவத்தில் ஏதாவது பண்ணுது இல்லை அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் காவல்துறை ஏதோ பண்ணுது. இந்த ரெண்டை தாண்டி என்னால் யோசிக்கவே முடியலை. உடனே என்ன பண்ணேன்னா இன்னொன்று பையனுக்கு கால் பண்ணுவோம், பையனுக்கு கால் பண்ணி அதை உறுதிப்படுத்துவோம் அப்படின்னா மனசு என்ன சொல்லுதுன்னா பிடிச்சவங்க ஃபோனை தானே பறித்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒருவேளை அவன் கையிலே இருந்தால் கூட நம்ம ஃபோன் பண்ணும்போது அவன் இருக்கிற இடத்த எங்கே சொல்லிடுவானுன்ட்டு வாயில் இல்லாத அடிச்சிருவாங்களோ, அவன் சொல்ல வந்தான்னா என்னை இப்படி பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்ல வந்தாங்கன்னா அடிச்சிருவாங்களோ. பிள்ளை மேலே கையானா 2 தடவை பையன் அழுகிற மாதிரியே அதில் கேட்குது. அப்படியே சாட்சாத் என் பையனோட குரல் மாதிரியே இருக்குது. அதில் வேற என் பையன் லாயர்னு என் வீட்டுக்காரர் ஏதோ சொல்லிட்டாரு போல். உடனே வந்து என் பையன் லா பாயிண்ட் பேசுகிற மாதிரியே அதில் கேட்குது. திஸ் இஸ் ராங் சார், யூ ஆர் ஆக்ட் அகெயின்ஸ்ட் ரூல்ஸ் சார், யூ ஆர் பிரேக்கிங் த ரூல்ஸ் சார் அப்படின்ட்டு என் பையன் லாயருக்கு படிச்சுட்டு இருக்கனால லா பாயிண்டில் கேட்குற மாதிரி உடனே அப்படி ஒரு வாய்ஸ் அதில் வருது. அப்போ உடனே நான் கத்துறேன், பிரேம் இருக்கிற இடத்தையாவது சொல்லிடு, இங்கிலீஷில் சொன்னால் அந்த மரமண்டையனுக்கு புரிஞ்சிருமோ, அந்த விக்காளி பையலுக்கு புரிஞ்சிருமோன்ட்டு பிரேம் இருக்கிற இடத்த அப்படி சொல்லு, ஒருவேளை அவன் அதுக்கு நம்ம கத்துறது கேட்டுறதான்னு கத்திட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆள் தான் பேசிக்கிட்டு இருக்கான். திருப்பி இடையில ஒரு தடவை பிரேம்னு சொன்னோன்னா அந்த பிரேமை பிடிச்சிக்கிட்டான். பிரேம் இப்போவே எஃப்ஐஆர் போடுறோம், உள்ளே தள்ளுறோம், அப்படி இப்படின்ட்டு இது பண்ணிட்டான். கொஞ்ச நேரத்தில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி அவன் அழுகிற சத்தம் கேட்டனாலே இவனுக்கு ஃபோன் பண்ணுற தோணல் எங்களுக்கு வரல. என்னென்னா பிள்ளை சேஃபாக இருக்கணுங்கிறது தான் நமக்கு வந்து முதல்ல தோணுது. 10-15 நிமிஷமாக இப்படி போயிட்டே இருக்கும்போது எனக்கு கட்சியிலேருந்து பொறுப்பாளர் ஃபோன் கைபேசியில் அழைப்பு விடுக்கிறாரு. எதுக்குன்னா அந்த முற்றுகை போராட்டத்துக்கு போகணுமே, அதுக்காக அதுக்குன்னு எனக்கு புரிஞ்சுது. எடுத்த உடனே நம்ம இந்த கஷ்டத்தில் இருக்கனால என்ன செஞ்சுருவோம்னா ஒப்பாரி வச்சுருவோம் இல்லையா, கதறினோன்னா அவர் பந்தோபஸ்துக்கு வந்திருந்த இது ஆய்வாளர் என் பக்கத்தில் தான் நிற்காரு, நீங்கள் பேசுங்க விவரம் சொல்லுங்கள் அப்படின்னு கொடுத்துட்டாரு. அவரும் உடனே பேசி எந்த இடம்னு கேட்டுக்கிட்டு இருங்க, நான் உங்கள் எல்லைக்குட்பட்ட அந்த காவல் இதில் சொல்கிறேன், காவல் நிலையத்தில் சொல்கிறேன், பதட்டப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. ஏன்னா நான் வந்து இப்போ ஃப்ராடு கிட்ட மாட்டிகிட்டு இருக்க மாதிரியெல்லாம் கதறலை. காவல்துறை என் பையனை கடத்தி வச்சிருக்கு, இல்லை காவல்துறை என் பையனை பிடிச்சி வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறேன். அதனால் அவங்க சரி, எனக்கு என்னென்னா யாரோ ஒரு காவல்துறை பிடிச்சிருக்கு, நம்ம லோக்கல் அதாவது நம்ம இடத்துல உள்ள இதில் போகிற வழியில் ஏதோ பிடிச்சி வச்சிருக்கு, நம்ம இன்னார் என்னுடைய கணவர் வந்து முதியோர் இல்லங்கள் நடத்துறதுனால இன்னாருன்னா ஓரளவுக்கு அந்த ஏரியாவில் உள்ள போலீஸ் காவல்துறைக்கு தெரியும், போக்குவரத்து காவல்துறைக்கு நல்லா தெரியும். அப்போ அவங்க வந்து கைபேசியில் தொடர்பு கொண்டு நம்ம பையன்தான்ப்பா அப்படின்னா கை வைக்காமல் இருப்பாங்களே. வழக்கு வாதுனா நம்ம எதிர்கொள்ளலாம், அது பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஒரு பொது வாழ்க்கையில் இறங்கிட்டோம், இல்லை அரசியலில் இறங்கிட்டோம்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்னென்ன வேலை பார்க்குங்கிறது நிஜமாகவும் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர் மூலமாக பார்த்துட்டு இருக்கோம். படங்கள்லையும் எவ்வளவோ நிஜங்களை நிழலாக்கி காட்டுறாங்க. அதனால என்னெல்லாம் பண்ணுவாங்க, எவ்வளவு எல்லாம் தாண்டி நம்மளை வந்து உளைச்சலுக்குள்ளாக்குவாங்க, என்னென்ன அவமானப்படுத்த முடியும்னு பார்ப்பாங்க. எல்லாமே நமக்கு தெரிஞ்சும் தான் துணிஞ்சு போகிறோம். ஆனால் அனாவசியமாக கை வச்சிடக்கூடாது. பிள்ளைய பொய் வழக்கு போட்டால் கூட நம்ம எதிர்கொள்ள தயார். நம்ம வந்து அதை சட்ட ரீதியாக அணுகிறதுக்கு அந்த கெப்பாசிட்டியும் தைரியமும் துணிச்சலும் நமக்கு இருக்குது. எதுவும் பயன். அவன் வேறு அடுத்து என்ன சொல்கிறான்னா இப்போ நான் மீடியாவுக்கு கொடுப்பேன்,
மீடியா அவன் வந்து அந்த அழைப்பை வந்து தொடர்பை கத்தரிக்கவே இல்லை, தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கான். அவன் வந்து அடுத்த நகர்வுக்கு நம்மளை போக விட மாட்டேங்கிறான். இப்போ கட் பண்ணிட்டு வெயிட் பண்ணால் நம்ம அடுத்து போலீஸுக்கு போயிடுவோம், இல்லை நம்ம உஷாராயிருவோம், எல்லாம் இருக்கு இல்லையா. அதனால அவன் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கான். நமக்கு அவன் பேசுறதுல அவன் இருக்கிற இடமோ பிள்ளை எப்படி இருக்கான், சேஃபாக இருக்கானுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடக்கூடாதாங்கிறதுல மற்ற இதெல்லாம் விட்டுட்டு அதே கேட்டுட்டு இருக்கோம். வாரம் சார் ஜிபே எங்ககிட்ட இல்லை, நல்ல வேலையா என்கிட்டையும் ஜிபே கிடையாது, எங்கள் வீட்டில் யார்ட்டையும் என் வீட்டுக்காரர்கிட்டையும் ஜிபே கிடையாது, என்னுடைய பையன்கிட்டையும் ஜிபே எதுவுமே கிடையாது. என் வீட்டுக்காரர் சொல்கிறாரு எங்ககிட்ட எதுவுமே ஜிபே கிடையாதுன்னா போய் சொல்லாதீங்க, லைவ் சொல்லாதீங்க அப்படிங்கிறான். அடுத்தவொன்னே நான் வந்து சத்தமாக இல்லை சார் எங்ககிட்ட ஜிபே கிடையாது அப்படின்னா, மிஸ்ஸஸ் நீங்கள் உங்கள் ஜிபேலேருந்து அனுப்புங்க சார், எனக்கும் ஜிபே கிடையாது அப்படின்னா அவன் அதை நம்மளாம் கத்த ஆரம்பிச்சிட்டான், பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். இவங்க சொல்கிறாங்க நான் என்னுடைய ஃப்ரெண்டு இதில் வீட்டில் போய் இல்லை பக்கத்தில் போய் அவர் ஜிபேலேருந்து அனுப்புகிறேன்னா அவன் நம்ம போலீஸுக்கு போகிறோன்னு நினச்சி காப்புக்கிட்டலாம் போகக்கூடாது, காப்புக்கிட்ட போனீங்கன்னா அவ்வளோதான் க்ளோஸ் அப்படின்னா. அப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இது ஃப்ராடு. ஏன்னா சிபிஐயே பிடிச்சிருந்தாலும் அடுத்த ப்ரொசீஜர் படி நம்முடைய காவல்துறையும் இணைஞ்சி தான் அதை வந்து இதாகும். அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் வேணால் சிபிஐக்கு மாறும். எப்படியும் அந்த நம்முடைய காவல்துறையோட தொடர்பு இல்லாமல் ஒரு சின்ன ஒட்டுதல் இல்லாமல் அந்த வழக்குகள் நடக்காது. ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சனால இவங்க போலீஸுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆச்சு இது வந்து ஃப்ராடுன்னு. ஆனாலும் நம்ம ஒரு அம்மாவா நம்ம ஒரு அரசியல்லையும் இருக்கிறனாலையும் ஏற்கனவே அத்தனை அதிகாரிகளோட எல்லா வித அயோக்கியத்தனங்களை புட்டு வச்சு அதில் வேற நம்ம கொஞ்சம் பயங்கரமாக சம்பாதிச்சு வச்சுருக்கோமா, காண்டி அரிச்சல் எல்லாம் அப்படி மைண்டில் வந்துட்டு போகும். அது போக பாருங்களேன், நம்ம திருப்புவனம் அஜித்குமார் வேற அப்பப்போ வந்துட்டு போவாப்புல, இப்படி தான் என்னையும் பண்ணாங்க அப்படின்னு வந்துட்டு போவாப்புல. பார்த்த படம் விசாரணை, ஜெய் பீம், அப்படி எல்லாமே கண்ணு முன்னாடி வந்து அப்படி டான்ஸ் ஆடுது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு முன்னாடி படிக்கின்ற இதே மாதிரி லா படிச்சுட்டு இருக்க பையனை ஏதோ ஒரு டிராஃபிக் விஷயத்தில் தான் ஏதோ பிடிச்சிட்டு போய் அவன் ரூல்ஸ் பேசினான். அப்படி அவன் வந்து சட்ட ரீதியாக தான் எதிர்கொள்றதுக்கு சார் இதான் சட்டத்தில் இடம் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்காகவே அவனை அடின்னு அடித்தாங்க. அதை அவன் ஒழிச்சு கேமரா வச்சு ஜன்னல் பக்கமாக கேமரா வச்சு படம் பிடிச்சி வச்சுருந்தான். அவன் அந்த பையன் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு காணொலி போட்டிருந்தான். நான் தான் அந்த அடிப்பட்ட அந்த பழைய வீடியோவையும் போட்டு இதில் இருக்க பையன் நான் தான் லாயராக, நான் வக்கீலுக்கு படித்த எனக்கே இந்த கதினா, இந்த காவல்துறை எவ்வளோ மோசமாக இருக்குது, இப்போ நான் வந்து படித்து முடிச்சுட்டு லாயரும் ஆகிட்டேன், நான் அந்த வழக்கை சும்மா விட போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி அதை பேசினாப்புல. அப்போ அது ஒரு வருடத்துக்கு முன்னாடி அவன் மாணவனாக இருந்து அடிப்பட்டு அந்த காணொலி பரவும்போதே நான் பார்த்துருக்கேன். என் பிள்ளைங்க கிட்டலாம் பாருடு அப்படிலாம் காவல்துறை பண்ணுது, எல்லாம் ஓ வயசு பிள்ளைங்களா இருக்குது, அப்படியே ஒரு அம்மாவாக கதி கலங்குது அப்படின்லாம் ரொம்ப பயம் பதற்றத்தோட நம்ம அதை பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கண்ணு முன்னாடி உண்மையே திருப்புனா அஜித்குமார் தான் வந்து அப்படி நின்னாப்புல என் முன்னாடி, இப்படி தான் என்னையும் அப்படின்னாப்புல. ஐயோ அப்படின்ட்டு ஒரு வழியாக அப்படி பார்த்துட்டு டக்குன்னு என்ன பண்ணேன், 100க்கும் அடிச்சிட்டேன் என் ஃபோன்லேருந்து. ஏன்னா என் வீட்டுக்காரர் வீட்டில் தான் இருக்காங்க, அவங்க ஃபோனில் அவன் பேசிகிட்டே இருக்காங்க. நம்மளால் கட் பண்ணவும் முடியாது. ஏன்னா அவன் வந்து பிள்ளை எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளும் பேச்சு கொடுத்துட்டே இருக்கணும், எங்கே அவங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அவனும் கட் பண்ண மாட்டேங்கிறான். அவனுக்கு இப்போ 2 நிமிஷத்தில் போடு, டைம் ஸ்டார்ட் நவ் அப்படிம்பா. அடுத்தது இவங்க ஜிபே இல்லைங்கிறாங்க, அப்படி திருப்பி ஓடுது. அடுத்து நம்ம வந்து இந்த 100க்கெல்லாம் பேசுறது அங்கே இங்கேன்னு பேசுகிறத கொஞ்சம் கவனித்த உடனே அவனுக்கு ஏதோ நம்ம போலீஸுக்கு போகிறோன்னு ஏதோ தெரிஞ்சோடனே, போலீஸுக்கு போனீங்க அதாவது காப்புக்கு போனீங்கன்னா க்ளோஸ், உங்கள் சன் க்ளோஸ் அப்படிங்கிறான். எனக்கா எதையாவது இந்த கிறுக்கனுக்கு செஞ்சு வச்சிடக்கூடாதே அப்படிங்கிற மாதிரி ஒரே பதட்டம். 100க்கு ஃபோன் பண்ண பிறகும் நல்லாவே அவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க. உடனே எங்கள் ஏரியா ஆய்வாளர்களுக்கு தகவல் கொடுத்து இப்போ எனக்கு 100 மூலமாக வர்ற அழைப்புகள் வேறு. இங்கே நம்முடைய கட்சி ரீதியாக அவங்களும் தகவல் தெரிஞ்சுக்கிட்டு ஃபோன் அழைப்புகள் வருது. கட்சி அந்த ரோந்து பந்தோபஸ்துக்கு போன ஆய்வாளர்கிட்ட சொன்னனால அவர் தகவல் கேட்டு அவர் கைபேசின்ட்டு எங்கேயும் நகல முடியலை. அப்போ ஒரு எங்கள் ஏரியா காவல்துறையிலேருந்து அந்த அதிகாரி என்ன சொன்னார்னா, முதல்ல உங்கள் பையனுக்கு பேசிட்டீங்களாமா, பேசிட்டு சொல்லுங்கள் அப்படின்னும். அதுக்கப்புறம் நான் அடித்து பேசும்போது வீடியோ காலில் வந்து அம்மா நான் சேஃப் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வந்து சைஃபர் பாடுங்க தான் அப்படின்னா. அதுக்கப்புறம் என் கணவரோடையே அந்த சம்மந்தப்பட்ட காவல்துறையினர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி அனுப்புனாங்க. கூடவே போய் ரிசீவ் பண்ணிட்டு வாங்க, ப்ராப்பராக வந்து நம்ம ப்ரொசீஜர் படி கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், அதனால் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி பையன் வந்து நல்லபடியாக வந்துட்டான். பையனுக்கு எதுவும் இல்லை. ஆக்சுவலாக இந்த நிகழ்வு நடந்தது அவனுக்கு தெரியவே தெரியாது. நம்மளை ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பதட்டத்தில் வச்சான் பாருங்க. அப்புறம் நம்ம உஷாராயிட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே வீடியோ கால்கள்லாம் வர ஆரம்பித்தான். வீடியோ கால் என் கணவரோட இதில். ஆனால் வீடியோ கால் வரும்போது என் கணவர் வந்து எடுத்து சரியாக பேச முடியல, ஏன்னா காவல்துறையிலேருந்து ஆள் வந்துட்டாங்க. வீடியோ காலில் காவல்துறையை பார்த்துட்டா அவன் அந்த கோபத்தில் ஏதாவது செஞ்சிடக்கூடாதுன்னு பயம். என் கணவருக்கு கடைசி வரைக்கும் என் பையனை ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த வீடியோ காலில் பார்க்குற வரைக்கும் ஃப்ராடு ஒருத்தன் பண்ணுறாங்கிறதே வரல. காவல்துறையில் யாரோ ஒருத்தர் லஞ்சம் கேட்டு நமக்கு ஜிபே பண்ண சொல்கிறாங்க.
இவனை வந்து ஒரு பொய் வழக்கு போட்டு மிரட்டுறாங்க, பொய் வழக்கு போட்டுருவேன் மிரட்டி நம்மகிட்ட காசு வாங்க பார்க்குறாங்கன்னு தான் தோணிச்சே தவிர அவருக்கு அதை தாண்டி தோணவே இல்லை. ஆனால் எனக்கு ஃப்ராடு தான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சும் என்னால் அது அக்செப்டே பண்ணலை. மைண்டு முழுக்க காவல்துறை ஏதோ பண்ணுது, அரசியல் இன்ஃப்ளூயன்ஸில் ஏதோ பண்ணுது, நம்மளை வந்து பேச விடாமல் இப்போவே தடுக்கிறதுக்கு என்னென்னவோ பண்ணுது அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா பெண்கள் அரசியலுக்கு வந்தால் இந்த திமுக கட்சிகளுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு பெண்கள் இன்னொரு கட்சிக்கு வந்துட்டால் அவங்கள வந்து அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, பதிவுகளில் இஷ்டத்துக்கு பேசுறது, அந்த அரசியல் கட்சி தலைவரோட இணைச்சி பேசுறது அப்படி பார்ப்பாங்க. இதுக்கெல்லாம் இவங்க அசர மாட்டாங்க. இப்படி தான் கை வைப்பாங்கன்னு நமக்கு வந்து இந்த ஆதிக்க வர்க்கத்தின் உளவியல், நமக்கு இந்த என்ன சொல்கிறது, பீத்த உளவியல் இருக்கு இல்லையா, வக்கர உளவியல் நமக்கு தெரிஞ்சதுனால இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி பயந்தேன். ஆனால் ஃப்ராடு வந்து ஃப்ராடாகவே போயிடுச்சு. கண்டிப்பாக ஜிபே இருந்து தான் என் வீட்டுக்காரர் 50,000 அனுப்பி தொலைச்சிருப்பாரு. காட்ஸ் கிரேஸ் ஜிபே இல்லை, நல்லதாக போச்சு. I am doing FIR. I am not done. My officer is demanding the FIR. Hello. Sir, we are not have. Sir. I also know your son is a very decent boy. But the problem is that is. இதில் வந்து நான் பொதுமக்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி ஏன்னா எவ்வளோ பேசுகிறோம், எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கோம், இப்படி தான் நடக்கும்னு தெரிஞ்சும் நாமளே அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பதட்டம் ஒப்பாரி வைக்கிறது, ஒரு சாமானிய பெற்றோர் என்னென்ன செய்வாங்களோ அத்தனை என்ன சொல்கிறது உணர்ச்சி வயத்தில் என்னெல்லாமோ பண்ணுறோம். பெண்ணு இங்கே தான் இருக்குன்னு தெரியும், ஆனால் கால் போகாது. பெண்ணை எடுத்து ஒரு பேப்பரை எடுத்து இப்படி எழுத போவோம், கை வராது. அந்த கைபேசி எண்களை எழுதும்போது ஒருத்தருக்கு மனசு இன்னாருக்கு அடி, மனசு அழகாக பிளான் சொல்லுது, திட்டம் சொல்லுது. ஃபஸ்ட்டு மகனுக்கு அடி, அப்புறம் வந்து உன்னுடைய கணவரின் நண்பருக்கு அடி, இது எல்லாமே சொல்லுது. ஆனால் கை செய்யவே செய்யாதுங்க. இந்த மூளையும் கையும் கோஆப்ரேட்டே பண்ணாது அந்த டைமில். அப்படி பதட்டமாகுது. ஏன் இப்படி இருக்கான், சேஃபாக இருக்கானா, பாதுகாப்பாக இருக்கானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் தோன்றதுனால அடுத்த கட்ட நகர்வுக்கே போக முடியாது. இது ஒரு உளவியல், அந்த பிக்காளி ஃப்ராடு பயில்கள் செய்யக்கூடிய உளவியல் தாக்குதல் இதை பண்ணுறாங்க. அதனால் பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி வரும்போது அவசரப்பட்டு ஜிபேயில் அனுப்பாதீங்க. இப்போவும் நான் சொல்கிறேன், நான் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான், ஆனால் பதட்டத்தில் அது தோணலைன்னு வச்சுக்கோங்க. ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சினாலும் சரி தான், காவல்துறையை எதிர்த்து பேசிட்டோம், இல்லை ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் பிடிச்சிட்டு போகிறாங்க, இல்லை கள்ள வழக்கு பதிவு பண்ணி ஏதோ மேலிடங்கள் தப்பு செஞ்சுருப்பாங்க, ஸ்மக்லிங்கே மேலிடம் செஞ்சுருக்கோம், ஆனால் அவங்கள தப்பை விட்டுவிட்டு ஒரு சாமானியனை பிடிச்சி என்ன செய்வாங்கன்னா போடுவாங்க. சில நேரங்களில் கொஞ்சம் படித்த பசங்களை அவங்க தூக்கி போடுவாங்க. ஏன்னா இப்போ ஸ்மக்லிங்லலாம் மேல்தட்டு வர்க்கங்களும் இந்த ஸ்மக்லிங்கில் டீலர்களில் இருக்கனால அதை நம்புற மாதிரி ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேல்தட்டு வர்க்கங்கள்லேயும் சிலதை தூக்கி போடுவாங்க. இப்படியெல்லாம் போடுவாங்க. அரசியல் காழ்ப்புணர்ச்சி, இல்லைன்னா கிடைச்சது ஒரு பையனை தூக்கி ஒரு வழக்க போடு, இல்லை என்ன எதிர்த்து பேசுவியா நீ அப்படிங்கிற ஈகோ கிளாஷ், இது எல்லாத்தினாலே இல்லை இவன் தப்பு பண்ணியிருப்பானோங்கிற இதில் ஒரு புகாரின் அடிப்படையில் கூட காவல்துறை கொண்டு போகலாம். ஸ்டேஷனுக்கு போனாலும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க வந்து எதையுமே ப்ரூஃபாக, அதாவது அவங்க மாட்டிக்கிற மாதிரி ஜிபேயில் இந்த நம்பருக்கு அனுப்புங்கன்னு சொல்லி ப்ரூஃபாக மாட்டிக்கிற மாதிரி கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அது ப்ரூஃபு மாட்டிக்குவாங்க, அவங்களுக்கு பதவியே போயிடும், அவங்க குற்றவாளி ஆயிடுவாங்க. அதே மாதிரி மேலிடம் இன்ஃப்ளூயன்ஸில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து பணத்தை அவங்ககிட்ட டிமாண்ட் பண்ணவே மாட்டாங்க. ஒற்றை நோக்கம், மேலிடம் என்ன சொல்லியிருக்கோம், டார்ச்சர் பண்ணு, வழக்க போடு, பொய் வழக்க போடு, அவமானப்படுத்து. அந்த ஃபோனில் பேசின ஃப்ராடு கூட என்ன சொல்கிறான், நான் இப்போவே மீடியாவை கூப்பிடுவேன், நீ இப்போ ஜிபே அனுப்புறேன்னா மீடியாவை கூப்பிடுவேன், உங்கள் ஃபேமிலி ஸ்மக்லிங் ஃபேமிலின்னு போடுவேன், உங்களை அவமானப்படுத்துவேன், நீங்கள் நடமாட முடியாது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கோம். அப்போது இதுக்கெல்லாம் நம்ம அசர மாட்டோம். மீடியாவிலேருந்து என்ன வேணாலும் போடு, வழக்க நம்ம எதிர்கொள்ள தயார். நீங்கள் மீடியாவிலே போட்டாலும் நாங்கள் தப்பு செஞ்சோமா இல்லையாங்கிறத உடச்சிட்டு வர்றதுக்கு, சட்டப்படி உடச்சிட்டு வர்றதுக்கும் எதிர்கொள்ளவும் நம்ம பக்குவப்பட்டிருக்கோம். ஆனால் பிள்ளையோட பாதுகாப்பு அந்த பயம்தான். கண்டிப்பாக அதே மாதிரி பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்லையோ மேலிட இன்ஃப்ளூயன்ஸ்லையோ நம்முடைய வீட்டில் யார் அவங்க கைது பண்ணிட்டு போனாலும் பணத்துக்கு டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்கள தூக்கி உள்ளே வச்சு சக்கையாக்கணும், நம்மளை மன உளைச்சலுக்காகணும், நம்மளை அவமானப்படுத்தணும், நம்ம மேலே குற்றவாளி முத்திர குத்தணும், நம்மளை இதுக்கு மேலே அரசியல் நகர்வுகளில் நம்ம ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யணுமோ செய்வாங்களே தவிர பணம் கேட்க மாட்டாங்க. அப்படியே மோசமான லஞ்ச பேர் வழிகளும் இருக்காங்க இல்லையா. இந்த வீட்டில் இவனை தூக்கிட்டு போய் லஞ்சம் வாங்கிக்கலாம், நைஸாக நம்ம இதில் கொஞ்சம் சம்பாதிச்சிக்கலாம்னு நினச்சா கூட ஆன்லைனில் கேட்க மாட்டாங்க. கூப்பிட்டு நல்ல பிள்ளை மாதிரி பேசி டீல் பேசி பார்த்துக்கோங்க, அப்படிங்க இப்படிங்க எனக்கு கொஞ்சம் தந்தீங்கன்னா நான் விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி தான் அந்த லஞ்ச பணத்தை வாங்குவாங்களே தவிர இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு சொல்கிறேன். பதட்டப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் நாட வேண்டியது 100, அப்புறம் உங்கள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் தெரிஞ்சவங்க, நண்பர்கள். ஆனால் காவல்துறைக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் இல்லை அதிகார வர்க்கத்துக்கு, அரசு. ஏன்னா இந்த நிகழ்வில் கடைசி வரைக்கும் என் பையனோட முகத்தை நான் பார்க்குற வரைக்கும், அந்த வீடியோ காலில் நான் இங்கே தான் இருக்கேன், சேஃபாக இருக்கேன்னு சொல்கிற வரைக்கும் ஃப்ராடுங்கிறது
ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்படி ஓடிச்சினாலும் எனக்கு முழுக்க தோணுது இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக இருக்கும், இல்லை காவல்துறை காழ்ப்புணர்ச்சி. காவல்துறையை பற்றி நான் அடிக்கடி வீடியோ போட்டுட்ருக்கேன், காணொலி போட்டுட்ருக்கேன். திருப்பூரும் அஜித்தில் அதுக்கு முன்னாடியிலேருந்தே காவல்துறைங்கிறது லஞ்சம் லாவணியத்தில் ஓடுறது, அது வந்து இஷ்டத்துக்கு போய் வழக்கு போனலாம் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இதை சாதகமாக பயன்படுத்தி யாரோ பண்ணுறாங்க, தெரிஞ்சு பண்ணுறாங்க அப்படின்னு தான் நினச்சனே தவிர அதை தாண்டி யோசிக்கலைன்னா அப்போ நீங்கள் என்ன அரசாங்கம் நடத்துறீங்க? அப்போ நீங்கள் என்ன காவல்துறையில் நேர்மையாக காவல்துறையோட லட்சணத்தையும் இதில் நான் வந்து காமிக்கிறேன். ஏன் உங்கள் மேலே ஒரு ஃப்ராடு ஃபோன் பண்ணி சொல்கிறத கூட ஃப்ராடுன்னு நினைக்க தோணலை. இது காவல்துறை தான் ஏதாவது பண்ணியிருக்கோம், காவல்துறை தான் ஏதோ எதிர்த்து பேசிட்டான்ட்டு இப்படி பண்ணியிருக்கோம், இந்த அடிச்சு கஸ்டடி டெத்து பண்ணுற மாதிரி அடிச்சே கொள்கிற மாதிரி ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஏன் நினைக்க தோணுது? இல்லை, ஏன் ஆட்சியாளர்கள் இந்த அரசாங்கத்துக்கு மேலே எவ்வளவு அவநம்பிக்கை இருந்திருந்தா இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் மேலிட உத்தரவுப்படி இது நடக்குதுன்னு நான் நினச்சிருப்பேன். நாங்கள் வந்து அரசியல் சார்ந்து தான் இது இப்படிப்பட்ட நம்ம தாக்கப்படுறோம், இந்த மாதிரி பழிவாங்கப்படுறோனோ, இல்லை காவல்துறையால் தான் இப்படி பழிவாங்கப்படுறோம், காவல்துறை ஒரு சட்டத்துக்கு புறமான ஒன்றை என் பிள்ளைகிட்ட பண்ணுது இல்லை எங்ககிட்ட பண்ணுது அப்படின்னு வைக்கிற மாதிரி அவநம்பிக்கையை தந்தது எது? உங்களுடைய மோசமான ஆட்சி தானே, உங்களுடைய நேர்மையற்ற ஆட்சி தானே. காவல்துறையின் லஞ்சம் லாவணியம் ஈகோனால அடிச்சே கொள்வது, கஸ்டடி மரணங்களை வந்து இஷ்டத்துக்கு பண்ணுறது, எந்த நம்பிக்கையில் நாங்கள் ஃப்ராடுன்னு நினைக்க முடியும்? ஃப்ராடு தான் ஒருத்தன் பண்ணுறான்னு நினைக்கவே முடியலை. கண்டிப்பாக உங்கள் மேலே தான், காவல்துறை மேலே அவநம்பிக்கை வருது, அடுத்து ஆளும் கட்சி மேலே அவநம்பிக்கை வருது. எப்படி ஒரு பயத்திலையும் இதுலேயும் வச்சிருக்கிறதா நல்லாட்சி? சொல்ல போனால் இந்த திமுக அரசாட்சி என்ன மறைமுகமாக ஏதோ பண்ணுதுன்னு நினைக்க தோணுச்சுங்க. நான் எல்லாம் இப்படி நினைக்கிற அளவுக்கு பண்ணிட்டீங்களேன்னா எவ்வளோ கொடுங்கொன்மையாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதனால இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் பொய் வழக்கு போட வைக்கிறது, மேலிடங்கள் மூலமாக அழுத்தம் கொடுத்து அஜித்குமார்களை கொல்றது, கஞ்சாவை வச்சுட்டு இல்லாட்டாலும் கஞ்சா வழக்கு போடுறது, விவசாயிகள் மேலே குண்டாஸ் போடுறது, பதிவு போட்டுட்டோம்னா ஏதோ பாம்பு போட்ட மாதிரி போய் பதுக்க வச்சு பிரிக்கி தள்ளுறது, இதெல்லாம் கொஞ்சம் விட்டுக்கிட்டு குறைஞ்சபட்ச மாண்போடு காவல்துறை நடங்க, குறைஞ்சபட்ச மனசாட்சியோடு நல்லாட்சி பண்ணணும். நல்லாட்சி பண்ணாட்டியும் மனசாட்சியோடு ஆட்சி பண்ணணும் மாதிரி நினைங்க. இந்த காவல்துறையில் எத்தனை நல்ல காவலர்கள் இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கெல்லாம் நிறைய காவல்துறையிலேருந்தே எனக்கு நிறைய அழைப்புகள் வந்துக்கிட்டே இருந்தது. அந்த அளவுக்கு வேகமாக அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் முழுசாக காவல்துறையை நம்பிட்டீங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஏன்னா இப்போ இந்த சம்பவம் நடக்கும்போது இது தொலைக்காட்சியில் பார்க்குறேன், கோவையில் ஒரு இளைஞர் புகார் கொடுக்க போன இளைஞர் காவல்துறை 2வது மாடியிலே தூக்கு போட்டு இறந்துட்டாராம். எப்படிங்க சாத்தியம்? காவல்துறையில் ஆளே இல்லையா? காவல்துறையில் ஆய்வாளர் இல்லையா? எல்லாரும் வந்து பந்தோபஸ்துக்கு போயிட்டாங்களா? எப்படி காவல்துறையில் குறைஞ்சது 5 பேர் 7 பேர் இருக்கணுமே, இருப்பாங்களே, அவங்க கண்ணு முன்னாடி எப்படி புகார் கொடுக்க போனவர் தற்கொலை பண்ண முடியும்? அவர் தற்கொலை பண்ணுற வரைக்கும் காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்ததா, ரசிச்சிட்டு இருந்ததா? அப்போது காவல்துறை ஏதோ டார்ச்சர் பண்ணியானா அதில் காட்டுற வீடியோவில் பார்த்தீங்கன்னா சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு அந்த புகார் கொடுக்க போனதாக சொல்லப்படுற இளைஞர்கிட்ட. அப்போ அடித்து துன்புறுத்தி ஏதோ கொண்டிருக்கீங்க. உண்மையில் இது விசாரணைக்கு புகார் கொடுக்க வந்த இடத்துல நீங்கள் எதிர்த்தரப்பு ஆள்களுக்கு சாதகமாக நடந்துக்கிறதுக்காக அந்த இளைஞரை கொண்டிருக்கீங்கன்னு தான் நான் அடித்து சொல்கிறேன். அதனால் எனக்கு காவல்துறைக்கு மேலே சுத்தமாக நம்பிக்கையே வராது. தயவு செய்து நேர்மையான காவல்துறை எவ்வளவோ இருக்குது. ஒரு இடத்துல அப்பா பையன் தகராறு, அதை கேட்க போன இன்ஸ்பெக்டர் எஸ்எஸ்ஐயே வெட்டி கொண்டிருக்காங்கன்னா அப்போ குற்றவாளிகள் மனசில் நம்ம போனால் ஜெயிலு, அடுத்து உடனே பெயிலு அப்படிங்கிறது பதிஞ்சதுனால தானே. இதே காவல்துறை ஒழுங்காக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து உரிய ஆவணங்களை சமர்ப்பித்தேன்னா உங்களுக்கு தெரியும். குற்றவாளியை பார்த்தாலும் தெரியும், புகார் கொடுக்க வந்தவங்கள பார்த்தாலும் தெரியும் யார் குற்றவாளி யார் இதுன்ட்டு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் ஆவணங்களை சமர்ப்பிக்காமல் காசுக்காகவோ இல்லை அழுத்தங்களுக்காகவோ குற்றவாளியை காப்பாற்றி விட்டுட்டு குற்றப்பத்திரிகை என்ன பண்ணுறீங்கன்னா மங்கி போகிற மாதிரி சாதாரணமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறீங்க. நீதிபதி என்ன பண்ணுவார்? ஆவணமும் இல்லை, குற்றப்பத்திரிகையிலையும் எதுவும் இல்லைன்னா அவர் பாட்டுக்கு பெயில கொடுத்து விட்டுருவார். இதில் நீதிபதியை வந்து பெருசாக குறை சொல்ல முடியாது. இது முழுக்க காவல்துறையின் கையில் இருக்குது. நீங்கள் குற்றவாளியை சரியாக பிடிச்சி சரியான ஆதாரங்கள் கிடைக்கும்போது அதை சமர்ப்பித்து குற்றப்பத்திரிகையில் பிரிவுகளை அப்படியே போட்டு தண்டனையை நின்று வாங்கி கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு மக்களும் ஒன்று வெட்டிட்டு சாக மாட்டாங்க, நீங்களும் சாக மாட்டீங்க. இப்போ மக்கள் செத்துட்டு போகிறாங்கன்னு நீங்கள் தள்ளி போயிட முடியலை. ஆட்டை கடிச்சு உங்களே இன்னைக்கு அறிவாளால் வெட்டி கொள்கிறாங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா யார் கொடுத்த இலக்காரம்? நீங்கள் சரியில்லாதனால தான் இன்னைக்கு சாதாரண மனுஷங்களை கொண்டவன் காக்கி சட்டையிலையும் கொல்ல ஆரம்பிச்சிருக்கான். என்ன தைரியம்? நீங்கள்லாம் லஞ்சம் வாங்குறவனுங்க தானே, நீங்கள் எல்லாம் எங்கே பழைப்பு வாழ்கிறவனுங்க தானே, நீங்கள் என்ன யோக்கியனுங்களா? நீங்கள் வந்து எப்படி எங்களை வந்து ஜெயிலில் எப்படியும் எங்ககிட்ட பேரம் பேசி எங்களை பெயிலில் தான் விட போகிறீங்க, எங்ககிட்ட காசை வாங்கிட்டு எங்களை காப்பாற்றி விட தான் போகிறீங்க. இது அப்புறம் எப்படி உங்கள் மேலே பயம் வரும்? இந்த தைரியத்தை கொடுத்தது உங்களுடைய நேர்மையின்மை, உங்களுடைய லஞ்ச லாவண்யம். எதுலேயுமே நேர்மை கிடையாது. அப்படிங்கிறனால நீங்கள் தப்பிக்க விடுற குற்றவாளிகள் கையிலே நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க. அதனால் தயவு செய்து நேர்மையாக செயல்படுங்க. இருந்தாலும் இறைவன் நம்மளோட இருக்காரு அப்படின்னு ஒற்ற நம்பிக்கையில் வாழ்க்கை ஓடுது.